ஹாய் காய்ஸ். நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஏஷியா கப்போட ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எந்த மேட்ச்சுமே தோக்கல இன் குரூப் ஸ்டேஜஸ் ஆஸ் வெல் அஸ் சூப்பர் ஃபோர்லி கூட. இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும். கண்டிப்பாக இது ஒரு வார்ம் அப் ஆர் ப்ராக்டிஸ் மேட்ச்னு வச்சுக்கலாம் நம்ம ஃபைனல்ஸுக்கு. ஸ்ரீலங்கா கூட உள்ள மேட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஏஷியா கப்போட ஃபைனல்ஸில் ஸ்ரீலங்கா கூட ஆடணும். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா 50 ஓவர்ஸ் மேட்ச். அந்த 50 ஓவர் மேட்ச்சில் ஸ்ரீலங்கா ஜஸ்ட் 50 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. அண்ட் இந்தியா வந்து 10 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் வின் பண்ணி ட்ராஃபியை வின் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டைம். அண்ட் ஹியர் இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இந்த சீரீஸை பொறுத்தவரை நம்ம ஸ்ரீலங்கா கூட இதுவரை எந்த மேட்ச்சுமே ஆடல. திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி மேட்ச். ஸோ அவங்க நமக்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும், கண்டிப்பாக இதை வின் பண்ணி ஆகணுங்கிற ஒரு வேகத்தில் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா ஆடுவாங்க. அண்ட் இந்தியன் லைனப்பை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கண்டினியூஸாக வின் பண்ணுது. பட் தேர் இஸ் சம்திங் புரியாத புதிர் மாதிரி ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஸோ யார் ஓப்பனிங் பேர் மாறுறதில்ல. பட் ஸ்டில் யார் 1 டவுன் யார் 2 டவுன் யார் வரப்போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, என்ன இன்டென்ஷனில் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி எதுவுமே தெரியல. பிகாஸ் லாஸ்ட்டாக நடந்த பங்களாதேஷோட நடந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வி வின் த மேட்ச் ஆல்சோ. பட் ஸ்டில் இந்தியாவோட பேட்டிங் ஆர்டரை பார்த்தோன்னா ஓப்பனிங்கில் சுமன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஒன்ஸ் விக்கெட் போனதுக்கப்புறம் நம்ம டீம் பேட்டிங் லைனப் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் துபே வந்தார். ஸோ ஹீ லூஸ்ட் அவே, அந்த மேட்ச் அப்படியே விட்டுட்டு போயிட்டார் அவர். அண்ட் தென் ஸ்கையாக இருக்கட்டும், இல்லை திலக் வர்மாவாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் கூட உள்ள கொண்டு வந்தாங்க. பட் சஞ்சு சாம்சன் எங்கேயாவது யூஸ் பண்ணியிருந்தாங்களா? கடைசி வர சஞ்சு சாம்சனை கொண்டு வரல. அண்ட் ஒன்லி ஃபார் விக்கெட் கீப்பிங்னு ஒரு பிளேயரை நம்ம டீமில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பிகாஸ் ஹி இஸ் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஆல்சோ. அவரை எங்கேயாவது யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை நம்ம கனா படத்தில் வர்ற மாதிரி இவரை எங்கே ஒழிச்சு வச்சுருந்தீங்கன்னு சொல்லி ஃபைனல்ஸுக்காக ஒழிச்சு வச்சுருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கௌதம் கம்பீரோட எண்ணம் கண்டிப்பாக அப்படியே இருக்குமா நம்மளால் சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்ரீலங்காவோட மேட்ச் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. பிகாஸ் வி ஆல்ரெடி ஆன் ஃபைனல்ஸ். அண்ட் பாகிஸ்தானோட நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த சீரீஸில் நம்ம இது 3வது மேட்ச் பாகிஸ்தானோட ஆட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம குரூப் மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் நம்ம பிளேஸ் வந்தது சொல்லி அது ஒரு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்க பாகிஸ்தானிஸ். அண்ட் தென் இந்த மேட்சை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானி பிளேயர்ஸ் வந்து லிட்ரலி இது வந்து ஒரு WWE ரிங்காக மாறலை, அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஃபைட் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம ஃபைனல்ஸில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். பாகிஸ்தானை பொறுத்தவரை 2 முறை தோற்றுருக்காங்க. ஸோ ஃபைனல்ஸ் கண்டிப்பாக தோக்கவே கூடாது, கண்டிப்பாக இந்தியாவுக்கு இதை நம்ம திருப்பி கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆடுவாங்க. அண்ட் இந்தியா வி ஆர் ஸோ மச் கான்ஃபிடென்ட் ஆன் அவர் பிளேயர்ஸ். எங்கேயும் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீம் வந்து கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்டிங்கில் பங்களாதேஷ் டீமோட நம்ம விளையாண்ட மேட்ச்சில் கிட்டத்தட்ட 5, 6, 7 கேட்ச்னு நம்ம சொல்லலாம். கவுண்ட் பண்ணல, நான் சரியாக கரெக்டாக சொல்ல முடியல. 6 கேட்சா 7 கேட்சான்னு தெரியல, அவ்வளோ கேட்சஸ் மிஸ். ஸோ கேட்சஸ் வின் த மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு இக்கட்டான நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ், கேட்ச் மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி நம்மளே டவுன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மேபி அந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மாவை தவிர வேறு யாருமே ஹிட் பண்ணல, யாருமே ஆடலை. அபிஷேக் சர்மா மட்டும் 5 6 அடித்தார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சுமன் கில் 1, தென் ஹர்திக் பாண்டியா 1. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா 7 6 தான் இந்தியன் டீமில். அதர் பிளேயர்ஸ் லெட் தம் கம் அண்ட் கோ, வந்தாங்க போனாங்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு கடைசி அக்ஷர் பட்டேல் உள்ளே கொண்டாங்க. அவர் 15 பாலுக்கு 10 ரன் தான் ஆடினார். ஒய் அந்த இடத்துல வந்து சஞ்சு சாம்சனை யூஸ் பண்ணலாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் தென் பவுலிங் ஆஸ் யூஷுவல் தே பவுல் வெல். ஃபீல்டிங் மிஸ்னால நிறைய விக்கெட்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் ரன் டிஃப்ரென்ஸ்லேயும் நம்ம வின் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஃபீல்டிங் மிஸ்ஸஸ் அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம வின் பண்ணிட்டோம். பட் எங்கே மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது யோசிக்கணும். 6 ஓவர்ஸில் 72 ரன்ஸ் பவர் பிளேயில் மட்டும் ஆடிட்டு, பட் டோட்டல் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 169 168 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லிட்டரலி டவுன். அடுத்த 14 ஓவர்ஸுக்கு நம்ம 100 ரன்ஸ் கூட ஆடலையே, லெஸ் தென் 100 ரன்ஸ். அது எப்படி போச்சுன்னு தெரியல. அண்ட் ஃபைனல்ஸை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணுறதா இருந்தால் மினிமம் 200 to 220. அப்போ தான் இந்தியா வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து விளையாட முடியும். லெஸ் தென் 200 அப்படின்னு போனாலே வி வாண்ட் டு பி இன் த ஹார்ட் பீட். ஸோ இப்போ இந்த ஏஷியா கப் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஐபிஎல்னால் என்னன்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க 10 டீம் 11 டீம் வந்து விளையாடுவாங்க. அது வந்து ஃபைனல்ஸில் சிஎஸ்கே கூட ஆடுறதுக்காக போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த மாதிரி ஏஷியா கப்பை பொறுத்தவரை எத்தனை டீம் வந்தாலும் சரி ஃபைனல்ஸில் இந்தியா கூட தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இந்தியா க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஹாவ் அ லாங் பேக் 8 கப்ஸ் நம்ம ஏஷியா கப் வின் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் 9th கப் ஆல்சோ. பாகிஸ்தான் பொறுத்தவரை இதுவரை 2 முறை கப் வின் பண்ணியிருக்காங்க. தே வில் ஃபைட் ஃபார் தேர் 3rd one. ஸோ சண்டே நமக்கு ஒரு பெரிய ட்ரீட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஒரு சின்ன மேட்ச் நமக்கு ஸ்ரீலங்காவுக்கும் இருக்குது. ஸோ லெட்ஸ் see இன்னைக்கு இந்தியா எப்படி ஸ்ரீலங்காவை வின் பண்ணுறாங்க அண்ட் லாஸ்ட் சண்டே எப்படி நம்ம ட்ராஃபியை வின் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மேட்சை பற்றின கருத்துக்கள் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் காமன் மேன் சரவணனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட். ஹேவ் அ குட் டே. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.